3வது இயல் பார்த்தோம்ல, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1863ஆம் ஆண்டு டேஷ் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். ராபர்ட் ப்ரூஸ். வெரி குட், ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். சரி, பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று எந்த நூல்ல பட்டி மண்டபம் பற்றிய செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மணிமேகலை. மணிமேகலை. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம், இது எந்த நூல்ல இடம்பெற்ற? சிலப்பதிகாரம். வெரி குட். பண்ண அரும் கலைத்தெறி பட்டி மண்டபம், கம்பராமாயணம். கம்பராமாயணம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே, இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? நன்னூல். நன்னூல். நன்னூலை இயற்றியவர்? நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். அறிவை விரிவு செய் என்று யார் கூறினார்? பாவேந்தர் பாரதிதாசன் தான் அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. மணிமேகலை என்னும் நூலினுடைய வேறு பெயர் என்ன? என் வாய்ஸ் கேக்குதா? மணிமேகலை துறவு. மணிமேகலை துறவு. சரி, ஓகே, கேக்குது இல்ல? மணிமேகலை துறவு. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்று முல்லை கலியில வந்து எதை பற்றின செய்திகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல். எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை டேஷ் பதிவு செய்துள்ளது? கண்ணுடையம்மன் பள்ளு. வெரி குட், கண்ணுடையம்மன் பள்ளு. காளை சண்டை எந்த நாட்டினுடைய தேசிய விளையாட்டு? மணிமேகலையின் முதல் காதை? விளாவரை காதை. விளாவரை காதை. மணிமேகலையில் மொத்தம் அமைந்துள்ள காதைகளின் எண்ணிக்கை? 30. வெரி குட். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவர் என்று சாத்தனாரை யார் பாராட்டியுள்ளார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை புலித்தோல்னு சொல்லி பார்த்தோம்ல அன்னைக்கு, இத்து வரும். வல்லினம் வந்து மிகும் 6ஆம் வேற்றுமை தொகையில. எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும். மிகும். எந்த எண்ணு பெயர்கள்? குறிப்பிட்டு நம்ம அன்னைக்கு 2 எண்ணு பெயர்கள் மட்டும் பார்த்தோம். 8, 10. வெரி குட். 8, 10 அந்த 2 எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் வந்து மிகும். நான் ஒரு குறள் சொல்றேன், அந்த குறள்ல வந்து என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி? ஏகதேச உருவக அணி. வெரி குட், ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா என்ன பொருள்? ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். ஒரு பகுதியை மட்டும் உருவகம் செஞ்சிருப்பாங்க, மெச்சிருக்கக்கூடிய பகுதியை உருவகம் செய்யாமல் விட்டு வருவதுதான் ஏகதேச உருவக அணி.
திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் ஏதாவது 2 சொல்லலாமா? நாயனார், தேவர், முதற்புலவர். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெயர்கள் இருக்கு. மொத்தம் திருக்குறளுக்கு வந்து 13 பேர் வந்து உரை எழுதியிருப்பாங்க. அதுல யாருடைய உரைய சிறந்த உரை அப்படின்னு சொல்றாங்க? பரிமேலழகர். பரிமேலழகனுடைய உரையை தான் சிறந்த உரை அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? 1812. வெரி குட். 1812. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப். வெரி குட். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசர். தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். வெரி குட். மணக்குடவர் தான் முதல்ல அதுக்கு வந்து உரை எழுதியிருப்பார். சரி, வெரி குட். இன்னைக்கு நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கிரீன் தெரியுதா? இல்லக்கா, தெரியல. தெரியலையோ? இப்ப விசிபிளா இருக்கா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4வது இயல் தான் பார்க்க போறோம். 8 திக்கும் சென்றிடுவீர். முதல்ல வந்து இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். இப்ப நம்மளுடைய எல்லா இதுவுமே எதுக்குள்ள வந்துடுது அப்படின்னா, இயந்திரங்கள், இணையம், இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் உலகம் முழுக்க நம்மளுக்கு உள்ளங்கையில அடங்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து நம்ம எங்க இருக்கிற தூரமா இருக்கிற யாருனாலும் பேசிக்கலாம், சொந்தக்காரங்கிட்ட பேசிக்கலாம், எந்த ஒரு மணி டிரான்சாக்சனும் ஈஸியா பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம கையில ஸ்மார்ட் போன் சொல்லி ஒண்ணு இருந்தா போதும், நெட் இருந்தா, இணையம் இருந்தா போதும், நம்மளால எதனாலும் பண்ண முடியும். அப்ப அந்த இயந்திரங்கள்லாம் முதல்ல யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க? அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த வகையில அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்? ஒரு பொருள் நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கோ, இல்ல ஏதாவது ஒரு தகவல் நம்மள வந்து சேர்றதுக்கோ நம்ம முதல்ல எதுல பயன்படுத்திருப்போம்னா கடித வழி போக்குவரத்து. கடிதங்கள் மூலமா தான் நம்ம தகவல் வந்து மத்தவங்களுக்கு பரிமாறி இருப்போம். அப்ப அந்த கடிதங்கள்ல இருந்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு இயந்திரங்களா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்புகள்னால மக்களுக்கு என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்கு, யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த லெசன்ல பார்க்க போறோம். முதல்ல பேருந்துகள்ல நம்ம பயண சீட்டு வழங்குறதுல இருந்து உணவு விடுதிகள்ல உணவு கட்டணம் சீட்டு வழங்குறது வரைக்கும் எல்லா கருவிகளையும் நம்ம பார்த்திருப்போம். ஆளாளு கையில ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. எல்லாமே எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள். ஆனா இதுல எதுவுமே என்ன இருக்காது அப்படின்னா, இணைய இணைப்பு இருக்காது, இன்டர்நெட் எதுலையுமே இருக்காது. அந்தந்த நிறுவனம் வந்து தன்னுடைய தேவைக்கு தக்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இப்ப எந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இயந்திரங்களுடைய காலத்துல, அதாவது ஏஜ் ஆஃப்
டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அந்த ஏஜ் தான் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். முதல்ல மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொண்ட போது முதல்ல கடிதம் வழியா நம்மளுடைய தகவல் தொடர்பு இருந்தது. அடுத்தது மின்னஞ்சல்னா நம்ம இமெயில்னு சொல்லுவோம். அந்த இமெயில் வந்து உலகத்துக்கு அறிமுகமானப்போ உலகம் எல்லாரும் சுருங்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டோம். அப்ப கடித போக்குவரத்து அப்படிங்கிறது குறைஞ்சது. நம்மளுடைய சின்ன வயசுல பார்த்தோம் அப்படின்னா கடிதங்கள் எழுதுற பழக்கம் நம்மளுடைய அம்மா அப்பா எழுதி நம்ம பார்த்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட யாருக்குமே கடிதங்கள் எழுதிக்க மாட்டோம். வேணா ஸ்கூல்ல சின்னதா நம்ம எழுதி பழகிருப்போமே தவிர இப்ப வரக்கூடிய தலைமுறையினருக்கோ ஜெனரேஷனுக்கோ கடிதம் அப்படின்னா ஒண்ணு இருந்துச்சா, அப்படி என்ன அப்படிங்கறதே தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா குறைஞ்சு போச்சு. குறுஞ்செய்திகள் எல்லாமே குறுஞ்செய்திகள்ல வந்ததுக்கு அப்புறமா தந்தி விடை பெற்றது. குறுஞ்செய்தினா மெசேஜ், போன்ல மெசேஜ் அனுப்புறதுக்கு அப்புறம் யாருமே தந்தி அடிக்கிறதுலாம் கிடையாது. அந்த காலத்துல தந்தி வந்தாலே பயப்படுவாங்க. ஏன்னா தந்தி வந்தாலே ஏதாவது ரொம்ப அர்ஜென்டான மேட்டர், இம்பார்ட்டன்டான விஷயம்னா மட்டும்தான் தந்தி வரும். அப்ப இது எல்லாமே இப்ப நம்ம காணொலி இணைப்பு, உலகம் எல்லாமே வந்து கையில வந்துட்டு அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க இருந்து அமெரிக்கால நடக்கக்கூடிய திருமணத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இணைய வழியில பார்க்க முடியும். இது இங்க மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. வங்கிகள்ல இருந்து நம்ம அட்டைகள் எல்லாமே கையில வந்து கார்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துட்டு. அப்ப அறிவியலினுடைய முன்னேற்றத்தினால மனிதனுடைய பயண நேரம் குறைஞ்சிருக்கு. எல்லா கண்டுபிடிப்புகளுமே நம்மளுடைய நேரத்தை தான் நமக்கு மிச்சப்படுத்தி கொடுத்திருக்கு. கணினி பயன்பாடு மிக அளவு மிகுந்துள்ளதால சமையல் எரிவாயு பதிவு செய்யறது, மின் கட்டணம் செலுத்துவது, பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போன்ற எல்லா செயல்களுக்குமே நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கையில போன் வீட்டுல வச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கடைக்கு போய் யாருமே ஜாமான் வாங்குறோம், பொருட்களை வாங்குறது கூட கிடையாது. எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் போட வேண்டியது, வீட்டுக்கு தன்னால வந்துரும். எந்த 24 hours into 7 சர்வீஸ் நமக்கு எல்லாமே வந்துட்டு. அப்ப முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம். ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னா போட்டோ காப்பியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நம்ம ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அதனுடைய தமிழ் பெயர் என்ன அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம். அதை இங்கிலீஷ்ல வந்து போட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத முதல்ல யாரு கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா செஸ்டர் கால்சன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எதனால அப்படின்னா இவர் நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநர், பகுதி நேர ஆய்வாளர். இவர் தன்னுடைய தொழிலுக்காக நிறைய படினா இவர் கையால எழுத வேண்டியது இருக்கு. அப்ப அந்த நேரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. முதல்ல பயன்படுத்தி கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 முதல்ல ஒளிப்படியை எடுத்தவர் யார் அப்படின்னா இந்த செஸ்டர் கால்சன் அப்படிங்கிறவர் தான். கிரேக்க மொழியில ஜீரோகிராபி அப்படின்னா உலர் எழுத்து முறை, அதாவது ட்ரை ரைட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 1959 தான் இந்த இயந்திரம் வந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று பல பெரிய நிறுவனங்கள் ஒளிப்படி எடுக்கும் கருவியை உருவாக்கி விற்பனை செய்தாலும் ஜெராக்ஸ் என்ற பெயரை நிலைத்து விட்டது. நம்ம ஜெராக்ஸ் மிஷின் சொல்லக்கூடிய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா போட்டோ காப்பியர். அது தமிழ்ல நம்ம வந்து ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது வந்து தொலைநகல் இயந்திரம். தொலைநகல் இயந்திரம்னா ஃபேக்ஸ். ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் டக்குன்னு பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம சினிமா எல்லாம் பாக்குற மாதிரி ஃபேக்ஸ் வந்துட்டு டக்குன்னு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபேக்ஸ் வந்துட்டு இருக்கும். அத முதல்ல 1846 ஸ்காட்லாந்தை கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் என்பவர் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமையை பெற்றார். இத பின்னாடி இத்தாலி நாட்டை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் ஜியோவானி. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கேட்க மாட்டேங்குதோ? மத்த எல்லாரும் கிளியரா தானே இருக்கு? கிளியர். ஓகே. இத்தாலி நாட்டை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் வந்து ஜியோவானி கேசலி அப்படிங்கிறவரு பேண்டலிகிராஃப் அப்படிங்கிற ஒரு தொலைநகல் கருவியை உருவாக்கி இருக்காரு. அந்த கண்டுபிடிப்பை வச்சுதான் 1865 பாரிஸ் நகரிலிருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா முதல்ல தொடங்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த ஃபேக்ஸ் மிஷின். சோ இது வந்து தொலைபேசியை கண்டுபிடிக்கிறதுக்கு 11 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது டெலிபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது நிறைய பேருடைய முயற்சினால உருவாக்கப்பட்டிருக்கு. 1985 அமெரிக்காவின் ஹேங் மேக்னஸ்கி அப்படிங்கிறவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். அந்த இயந்திரத்துக்கு காமா ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது ஏடிஎம் மிஷின், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அது தமிழ்ல வந்து தானியக்க பண இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாருமே என்னன்னா காசை வந்து வீட்டுல வச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே கிடையாது. கையில இப்ப எடுக்கிறது கூட கிடையாது. முந்தையாவது பேங்க்ல ஃபர்ஸ்ட் போய் காசு சம்பளம் வந்தா இல்ல சேவிங்ஸ் போட்டுட்டு இருந்தோம். அடுத்து ஏடிஎம்ல எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப ஏடிஎம்ல கூட எடுக்கிறது கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான். டக்குன்னு என்ன பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க, போன்ல இருந்து ஃபுல் டிஜிட்டலா நெட் பேங்கிங் மூலமா ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நெட் பேங்கிங், போன் பே, கூகுள் பே, ஜிபே எவ்வளவு வந்துட்டு. அப்ப முதல்ல தானியக்க இயந்திரம். நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்தில் இருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட், இங்கே பணம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச யார் இருக்கு அப்படின்னா ஜான் ஷெப்பர்ட் பேரன். அவர் வந்து இந்த கோட்ஸை வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ இப்ப நம்ம அது அரசனுடைய உதவித்தொகை, ஊக்கத்தொகை, எந்த ஒரு ஊதியமா இருந்தாலும் நம்ம நேரடியா போய் பேங்க் போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே இந்த ஏடிஎம் மிஷின் மூலமாவே நம்ம எடுத்துக்கலாம்.
இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் பேரன் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பார்க்லைஸ் வங்கிக்காக லண்டன்ல 1967 ஜூன் 27 தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியது. வங்கி டைம்ல அப்ப கிடையாது. அப்ப காசோலைனா செக் கொண்டு போய் போடணும், பணம் எடுக்கணும். அந்த காசோலையில உள்ள குறியீடுகளை இயந்திரம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பணத்தை வெளியே தள்ளும். அந்த கடவுச்சொல் நம்ம பாஸ்வேர்டுன்னு சொல்றோம்ல, அந்த பாஸ்வேர்டு தான் கடவுச்சொல். அது 6 நம்பர்ஸ்ல அது அப்புறமா பின்னாடி மேம்படுத்தி இருக்காங்க. இந்த காசோலைகளை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனா நம்ம பணம் எடுக்கும் போது காசோலை இயந்திரத்துக்குள்ளே போய்விடும். அப்புறமா அங்கீல இருந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். இது தானியங்கி அட்டை. அடுத்தது ஸ்வைப்பிங் மிஷின், அட்டை தேய்ட்டி இயந்திரம். இது இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் சொல்றோம்ல, கையில பணமே இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது. கார்டு இருந்தா போது நம்ம கடைக்கு போய் எந்த வணிக பொருட்களால வாங்கிக்கலாம், வணிக பரிமாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம். இதுக்கு கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல் என்றும், விற்பனை கருவி பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் அந்த ஸ்வைப்பிங் மிஷின். ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்ட் என்பவர் 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது. அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது. இந்த இயந்திரத்துலதான் வங்கி அட்டையில காந்தப்பட்டைன்னு ஒரு திக்கா பட்டை மாதிரி ஒரு பிரவுன் கலர்ல இருக்கும். அந்த பகுதி உள்ள போகும்பொழுது தனக்கான விவரங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு நம்ம பாஸ்வேர்டை என்டர் பண்ண உடனே நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா பண பரிவர்த்தனைக்கு வங்கி ஒப்புதல் அளிக்குது. இதுல சிப் அதுல பொருத்தி இருப்பாங்க. அதுல சில்லு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த பகுதி மூலமா தான் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன. அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு, திறன் அட்டை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. இல்ல ஆதார் எண்கள், அலைபேசி எண்கள், முகவரி எல்லா விவரங்களையுமே சேர்த்து இப்போ ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லி, முந்தி ரேஷன் கார்டு இருந்தது, இப்ப ஸ்மார்ட் கார்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுல நம்ம வருடும் பொழுது ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுடைய விவரங்கள் எல்லாமே அதுல வந்துருது. நமக்கு மெசேஜும் வந்துருது, நம்ம இந்த பொருள் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு இந்த டேட்ல அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துருது. அடுத்தது என்ன அப்படின்னா ஆளறி சோதனை கருவி, பயோமெட்ரிக் டிவைஸ். இது நம்ம இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நிறைய இடத்துல எல்லாம் இந்த இது இருக்கு. ஒண்ணு நம்ம கைரேகையை நம்ம பயோமெட்ரிக்ல வைப்போம். நம்மளுடைய கண்ணுல இருக்கிறத அது பார்த்துட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா விழித்திரை, நம்மளுடைய கண்களுடைய விழிகள்ல இருக்கக்கூடிய அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அதை போய் இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரேகையெல்லாம் சரி பார்த்து நம்மள ஓகே இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும். இது அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காகவும் வெளியேறு பதிவுக்காகவும் இக்கருவி பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது இணைய வணிகம். இணைய வணிகம் அப்படிங்கறத இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறவர் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இது இணைய உலகினுடைய இன்னொரு பாய்ச்சல்னா ஒரு டெவலப்மெண்ட், ரொம்ப வேகமான அசுர வளர்ச்சி அப்படின்னு இந்த இணைய வணிகத்தை சொல்லலாம். 1989 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. 91 தான் இணையம் பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு வந்தது. இன்று இணைய நிறுவனங்கள் விற்காத பொருட்கள் எதுவுமே கிடையாது. இணையத்துல நமக்கு எந்த பொருள்னாலும் நம்ம வாங்கிக்கலாம், இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப இணைய வணிகம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது. 1990 டிம் பெர்னர்ஸ்-லீ வையக விரிவுரை வழங்கி நம்ம WWW வேர்ல்டு வைட் வெப் அப்படிங்கறத உருவாக்கி இருக்காரு. இணையத்தில் இது இல்லையேல் உலகத்தில் இது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம். அடுத்தது IRCTC, இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழி பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். இப்ப நம்ம யாருமே போய் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எல்லாமே டக்குன்னு போன்ல போட்டுடலாம். பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருகிறது. நம்ம முன்பதிவு செஞ்சுக்கலாம். மின்னஞ்சல் மூலமா பயண சீட்டு என்ன செஞ்சா நமக்கு வந்துடும். இதான் அந்த இது கொடுத்துருக்காங்க எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம அந்த பயண சீட்டை நீக்கவும் செஞ்சுக்கலாம். 2002 தான் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டுகள் இணைய வழியே பதிவு செய்யப்பட்டன. ஆனால் 13 ஆண்டுகள் கழித்து 2015 ஏப்ரல் 1 அன்று ஒரே நாளில் 13 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது ஒரு சாதனை. தற்போது ஒரு நிமிடத்திற்கு 1500 பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையிலும் 3 லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இணைய வழி சேவையை பயன்படுத்தும் உரிய வகையில் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இணைய பயன்பாடு. நம்ம இ சேவை மையம், அரசு இ சேவை மையம் சொல்லிட்டு எத்தனையோ இடங்கள்ல இருக்கு. நம்ம பேருந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம், விமான முன்பதிவு, தங்கும் விடுதிகள் முன்பதிவு எல்லாமே நம்ம இணைய வழி மூலமா பண்ண முடியும். அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி, அரசினுடைய அனைத்து திட்டங்களுமே நம்ம படிவங்களை பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம். அப்ப இல்ல எல்லாமே இணையம் மூலமாகவே நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் எல்லாமே அரசால் மக்களுக்கு இணையம் மூலம் வழங்கப்படுகின்றன. அரசின் மின்னணு சேவை மையங்களின் உதவியை நாடியும் மேற்கண்ட சேவைகளை பெறலாம்.
அடுத்தது 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் முடித்த மாணவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவும் ஆண்டுதோறும் அவங்களுடைய பள்ளிகளே செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே அவங்களுடைய ஸ்கூல்லேயே செஞ்சு கொடுக்குறாங்க. நடுவண் அரசும் மாநில அரசும் தான் கல்வி உதவித்தொகை வந்து வழங்குது ஒவ்வொரு வருஷமும். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வு தேர்வு நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் வச்சு அது மூலமா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம். கிராமப்புறங்களில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வு தேர்வு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இது எல்லாமே நடத்தப்பட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உதவித்தொகை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாகவும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணம், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய கையில செஞ்சுக்கலாம், இணையம் மூலமா செஞ்சுக்கலாம். அப்ப மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது. ஒவ்வொரு விதத்தையும் நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்ப இந்த வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகின. நேரத்தையும் தூரத்தையும் சுருக்குவதில் மனிதன் வெற்றி பெற்றான். நீரின்றி அமையாது உலகு என்பது போல் இன்று இயந்திரங்களும் கணினிகளும் இன்றி உலகம் இயங்குவதில்லை அப்படின்னு சொல்லி இந்த லெசனை வந்து முடிக்கிறாங்க. இதுல கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, விரலி அப்படின்னா பென்டிரைவ் உள்ள பாடல்களையும் எழுத்து கோப்புகளையும், டாக்குமெண்ட் அப்படின்னா எழுத்து கோப்பு, கணினியில் நுழைந்து உரைகளில், ஃபோல்டர் அப்படின்னா உரை இட்டு செமிப்பதை செய்து பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் கொடுத்து தமிழ் படுத்துங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது தெரிஞ்சுக்கோங்க. விரலினா பென்டிரைவ், டாக்குமெண்ட் அப்படின்னா எழுத்து கோப்பு, ஃபோல்டர் அப்படின்னா உரை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செய்யுள் பகுதி. என் சமகால தோழர்களே, இதுவும் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு செய்யுள் பகுதி. இது வாசிச்சால ஈஸியா புரியும். யார் எழுதியிருக்கா அப்படின்னா வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரம் இல்லை. கிளிக்கு வந்து ரெக்க முளைக்கிற வரைக்கும் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து தன்னுடைய அம்மானுடைய அரவணைப்புல இருக்கும். அது ரெக்க முளைச்சிட்டுனா அதுக்கு வானம் வந்து அவ்வளவு பெரிய தூரம் கிடையாது. அதே மாதிரி பூமியில போடக்கூடிய விதைகள் முளைக்க ஆரம்பிச்சுன்னா பூமிக்கு அந்த விதை என்ன இருக்காது, பாரமா இருக்காது. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். இளைய நதிகள் எல்லாம் அங்கங்க பாஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லா பழத்தையும் நிரப்பி எங்களுக்கு வளம் சொல்லிக்க வாங்க. காய்ந்து கிடக்கக்கூடிய கழனி அப்படின்னா வயல், எல்லா வயல்களையும் நீங்க என்ன செஞ்சுங்க வந்து உங்களுடைய கதிர்களை எங்களுக்கு சுமந்து கொடுங்க. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிதால் துன்பம் வாராது. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன முதுமொழி எல்லாத்தையுமே கேட்டா மட்டும் போதாது, அவங்களுடைய சொன்ன கருத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, எந்த ஒரு துன்பமும் வராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். இன்னைக்குமே பொறுமை அடக்கம் அந்த இதை தாண்டி உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து செயல்படாதீங்க. கூட்டுப்பொழுதுதான் பின்னாடி என்னவா மாறுது, பட்டுப்பூச்சியா இந்த வானில சுதந்திரமா புதுமையான ஒரு கோலம் புகுந்து அடையுது. அதனால கூட்டுப்புழுதான். அதனால முதல்ல என்ன செய்யுங்க, பொறுமையாவும் அடக்கமாவும் இருங்க அப்படிங்கிறாரு. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும், எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். அறிவை மறந்த உணர்ச்சி, ஒருத்தங்க வந்து உணர்ச்சி இருக்கணும், நம்ம ஒரு கோவப்படுதோம் இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை விடுதோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவை மறந்து நம்ம உணர்ச்சி வசப்படாது. அதனாலதான் உணர்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, ரொம்ப கோவமா இருக்கும் போதும் நினைச்சுவாங்கன்னா வார்த்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்தோஷத்துல இருக்கும் போது நம்முடைய உணர்ச்சியினுடைய உச்சகட்டத்துல இருப்போம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்ம சொல்றது சரியா தப்பா அப்படிங்கிற நம்முடைய அறிவு வந்து யோசிக்காது. அதுதான் அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். தீ எதுல எரியணும், திரியில தான் எரியணும். அந்த திரியவே மறந்து தீ இருந்ததுன்னா அந்த என்ன செஞ்சிடும், அந்த திரியவே என்ன செஞ்சோம்னா தீ வந்து அழிச்சிரும். அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு வார்த்தையும் விடக்கூடாது. எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம், இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். நம்ம பழையது எல்லாத்தையுமே பழசுன்னு நம்ம விட செய்ய முடியாது, அப்படியே கடந்துட்டு போக முடியாது. அப்படி பார்த்தா அன்பு பண்பு எல்லாமே பழையவைதான். நம்மளுடைய இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க நம்மளுடைய இனமும் மொழியும் புதியவைதான். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் இதில், அறிவியல் அப்படிங்கிற வளர்ச்சி ஏற்பட்டுகிட்டு இருக்கு. அதில் நம்மை ஆளக்கூடிய தமிழை நிறுத்துங்கள். அறிவியல் வளர்ச்சி ஒரு பெரும் இருந்தாலும் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை இதுல ஏற்றி உலகறிய செய்யுங்க. கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். கணிப்பொறியும் அறிவியலுடைய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சியிலையும் நம்மளுடைய பண்டைய சோழ அரசனான கரிகாலனுடைய பெருமையும் அந்த கணிப்பொறி உள்ளே பொருத்தி உலகம் அறிய செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள்,
ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவுற திசையில எப்படி அம்பு போகுமோ அதே மாதிரி இருந்த இனத்தை மாற்றுங்கள். எப்படி மாத்தணும்? ஏவுகணை நம்ம ஒவ்வொரு சேட்டலைட்டை வந்து சந்திரயானதுன்னு ஒவ்வொரு சேட்டலைட்டா விட்டுட்டு இருக்கோம். அந்த எல்லா ஏவுகணையிலுமே தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். எல்லா பிளானட்ஸ்லுமே என்ன செய்யுங்க, நம்முடைய தமிழை அறிய செய்யுங்க அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் வந்து இந்த கவிதை வந்து முடிச்சிருக்காங்க. இதுல வரக்கூடிய இலக்கண குறிப்புன்னு பார்த்தோம்னா பண்பும் அன்பும் இனமும் மொழியும். இந்த மாதிரி உம்ல ரெண்டு தொடர்ந்து வந்தது அப்படின்னா எண்ணும்மை. சொன்னோர் ஓர் அப்படின்னு சொல்லி முடிஞ்சது அப்படின்னா வினையாளனையும் பெயர். அடுத்து பகுவத உறுப்பு இலக்கணம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நூல்வெளி. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும் மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவருடைய பகுதி வைரமுத்து கவிதைகள் அப்படிங்கிற தொகுதியில இருந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இலக்கியங்களில் அறிவியல். இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது இப்ப மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய எத்தனையோ சங்க பாடல்கள்ல அறிவியல் கருத்துக்களை வந்து எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அதுல 2 பாடல் தான் கொடுத்திருக்காங்க. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவனேவா வானூர்தி. இது எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு. வளவன் ஏவா வானூர்தி. வளவன் அப்படின்னா பைலட் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏரோப்ளேன் ஓட்டுறவங்கள பைலட்னு சொல்லுவோம்ல. வளவன் ஏவா வானூர்தி. ஏவானா பைலட்டே இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்துல வானூர்தி இது பண்ணிருக்காங்க. இது எதுல வரும் அப்படின்னா எடுத்துக்காட்டு நம்ம ராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா ராவணன் வந்து புஷ்பக விமானம்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பான். அது குபேரனுடைய விமானம் தான் புஷ்ப விமானம். அதை வந்து ராவணன் வந்து அபகரிச்சிருப்பான். அந்த புஷ்பக விமானத்துல என்ன அப்படின்னா கிளம்பு அப்படின்னு சொல்லி அது கிளம்பும். அது ஒரு தேர் மாதிரி இருக்கும். சைட்ல 2 ரெக்க மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கிளம்பும். அதுல எந்த ஒரு பைலட்டும் கிடையாது. யாருமே ஏவணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி. இந்த லைன்ஸ் கொடுத்து இதுல எதுல பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா புறநானூறு. வளவன் அப்படின்னா பைலட், விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அந்தரத்தார்மையேனே என ஐயுறும் தந்திரத்தால் தம் நூல் கரை கண்டவன் வெந்திரளான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்றான். எந்திர ஊர்தி அப்படின்னா எந்திரத்தினால ஒரு ஊர்தி செஞ்சு அதை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சீவக சிந்தாமணியில நாமகள் இளம்பகம் அப்படிங்கிற இளம்பகத்துல இந்த பாடல் வந்து குறிப்பிட்டிருக்கு. அடுத்த செய்யுள் வந்து உயிர் வகை. உயிர் வகையை வந்து தொல்காப்பியனுடைய தொல்காப்பியத்துல இருந்து ஒரு இது கொடுத்திருக்காங்க. இதுல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுடைய ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிவையும் என்ன செஞ்சிருப்பாங்க நம்மளோட மனிதனுடைய உடல் உறுப்புகளோட கம்பேர் பண்ணி, அதாவது ஒப்புமைப்படுத்தி தொல்காப்பியர் இந்த பாடலை வந்து இயற்றியிருப்பாரு. நம்ம மனிதன் வந்து எத்தனை அறிவு? 5 அறிவா, 6 அறிவா, 4 அறிவா? 6 அறிவு. அப்போ இது ஒவ்வொரு அறிவுலையும் என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே, 5 அறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. ஒன்றறிவதுவே. உற்று அறிதல் அப்படின்னா தொடு உணர்ச்சி. நம்ம ஒருத்தவங்களை தொடுதோம் அப்படின்னா அந்த ஒரு உணர்ச்சி தெரியும். இப்போ அவங்க கண்ணு தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா ஒருத்தவங்களை தொடுறதை வச்சுக்கிட்டு அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி ஒன்றறிவதுவே. ஓரறி உடையர்கள் என்னெல்லாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உச்சரிதல், அதாவது தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். ஓரறிவு உயிரினங்கள் எதெல்லாம் அப்படின்னா புல், மரம், இது எல்லாமே இவங்களுக்கு வந்து துச்சறிதல், தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும். அடுத்தது 2 அறிவதுவே அதனோடு நாவே. 2 அறிவுடைய உயிரினங்கள் என்ன அப்படின்னா சிப்பி, நத்தை. இதுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதனோட நாவே அப்படின்னா உச்சரிதல், தொடு உணர்ச்சி. 2வது சுவைத்தல். நாவு அப்படின்னா சுவை. அப்ப இந்த 2 உணர்ச்சி இருக்கிறது தான் 2 அறிவுடைய விலங்குகள். அடுத்தது 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே. 3 அறிவுடையது வந்து கரையான், எறும்பு. இதுக்கு என்ன உணர்ச்சிலாம் இருக்கும்னா உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல். இந்த 3மே கரையானுக்கும் எறும்புக்கும் இருக்கும். 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே. 4 அறிவுடைய உயிரினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா நண்டு, தும்பி. இதுக்கு உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், கண்ணே அப்படின்னா காணல், கண்ணால காண முடியும். இந்த 4 அறிவுடைய விலங்குகள் வந்து நண்டு, தும்பி. அடுத்தது 5 அறிவதுவே அவற்றோடு செவியே. 5 அறிவுடையது என்ன அப்படின்னா பறவை, விலங்குகள். இது எல்லாமே 5 அறிவு கீழே வரும். இதுக்கு உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். இந்த 5மே எதுக்கு உண்டு அப்படின்னா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும். அடுத்தது 6 அறிவதுவே அவற்றோடு மனமே. 6 அறிவுடையது யார் அப்படின்னா மனிதன். அவனுக்கு உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல்,
ஆறாவது என்ன அப்படின்னா பகுத்து அறிதல். மனம் அப்படின்னா பகுத்தறிதல். ஒரு இது சரியா தப்பா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி பகுத்து அறியக்கூடிய பகுத்தறிவு யாருக்கு இருக்கு அப்படின்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு ஆறறிவு உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இது எல்லாத்தையும் உணர்ந்தவங்க என்ன செய்வாங்க, நெறிப்படுத்தினரே அப்படின்னா நல்ல ஒரு வாழ்வு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உயிரினங்களையும் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளோட ஒப்புமைப்படுத்தி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா தொல்காப்பியர் கொடுத்திருக்காரு. இலக்கண குறிப்பு. உணர்ந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அடுத்து பகுதி உறுப்புக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஓரறிவு எது ஈரறிவு எதுன்னு சொல்லிட்டு பொறுத்துக்க மாதிரி கொடுப்பாங்க. இந்த பக்கம் ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் அந்த புல் மரம் சிப்பி நத்தை இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அதனால இது எந்தெந்த அறிவுக்குள்ள எந்தெந்த இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டுகளை படிச்சுக்கிடணும். தமிழ் மொழியில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதை தொல்காப்பியர் இயற்றியிருக்கிறாரு. தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. இது எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருளதிகாரத்துல தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்நூல் விளக்குகிறது. இதுல பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துகள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கி இருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழர்களுடைய அறிவாற்றலுக்கு சிறந்த சான்றாகும். அடுத்து விரிவானம். விண்ணையும் சாடுவோம் அப்படிங்கிறது. இதுவும் என்னன்னா அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விரிவானம் தான் கொடுத்திருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்த வானிலை அறிஞர் துறைகளின் தமிழர்களின் பங்கு மகத்தானது. அதே மாதிரி நம்மளுடைய சேட்டலைட் லான்ச் பண்றதுலயும் சரி, அதுல தமிழ்நாட்டு அறிஞர்களுடைய பங்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம பெருமையா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசைகள்ல அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி இவங்களுடைய வரிசையில இன்னொரு வைரம் யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இவர் இஸ்ரோவினுடைய 9வது தலைவர். இந்த பதவி ஏற்றிருக்கும் முதல் தமிழர் அப்படிங்கிற சிறப்பு இவருக்கு உண்டு. இப்போ இஸ்ரோவினுடைய 10வது தலைவரா இப்ப பிரசன்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா சோம்நாத் இருக்காங்க. அதுல கொடுத்திருக்க மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 9வது தலைவர் சிவன், 10வது தலைவர் யாரு அப்படின்னா சோம்நாத். 2015ஆம் ஆண்டுல ஒரு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோன்னு சொல்லுவோம்ல, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு. அவர்கிட்ட கேட்ட ஒரு இன்டர்வியூவை தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. முதல்ல அவரை பத்தி கேட்காங்க. இவரும் அரசு பள்ளியில படிச்சு தமிழ் வழியில தான் படிச்சவரு. இவங்க அப்பா யாரு அப்படின்னா மாம்பழம் விற்கிறவர். அவர் என்ன செஞ்சிருக்க, மாங்காய் வியாபாரம் செய்யறவரு. உனக்கு எவ்வளவு நாளும் படிச்சுக்கோ, ஆனா நீயே உன்னுடைய படிப்புக்கு நான் செலவு பார்த்துக்கோ அப்படின்னு இருக்காரு. அப்ப இவர் கணினி அறிவியல் படிச்சுட்டு இவரே என்னன்னா பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு தான் என்னுடைய படிப்புக்கான எல்லா இதுவுமே பார்த்திருக்காரு. அதே துறையில ME படிச்சு விக்ரம் சாராபாய் நிறுவனத்துல பொறியாளரா பணியாற்றி முதல்ல சேர்ந்திருக்காரு. முதல்ல இவருடைய கனவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்ன அப்படின்னா விமானத்துல ஒரு நாளாவது பறக்கணும் அப்படிங்கறது அவருடைய ஆசையா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இதனால அதே மாதிரி ஒண்ணு செஞ்சு பறக்க விடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு. கடைசியில எல்லாமே முடியாம போனதுனால இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு அறிவியல் வல்லுநரா மாறி இருக்காரு. இவருடைய ஆரம்ப கால பணின்னு பார்த்தோம் அப்படின்னா 1989ல PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்குறதுக்கு அரசாங்கம் இசைவுனா சம்மதம் சொல்லியிருக்கு. அதுக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா முதல்ல ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுதான் எல்லா வேலைகளையுமே கத்திருந்திருக்காரு. விக்ரம் சாராபாய் இவர்தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஆரியபட்டா அப்படிங்கிற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் தான். செயற்கைக்கோள் உதவியோட தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து சொல்ல உதவினார். இவனுடைய பெயர்ல தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரத்துல இப்பவும் செயல்பட்டுக்கிட்டு வருது. வானூர்தியியல், ஏரோநாட்டிக்ஸ், வான் பயண மின்னணுவியல், ஏவியானிக்ஸ், கூட்டமை பொருள்கள், காம்போசிட்ஸ், கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகள் ஆராய்ச்சி படிப்புகள் எல்லாமே இங்க மேற்கொள்ளப்படுதாங்க. இவருடைய முயற்சினாலதான் இஸ்ரோ அப்படிங்கிறது முதல்ல தொடங்கப்பட்டிருக்கு. இவர் ரொம்ப முக்கியமான ஆளு. அடுத்தது சித்தாரா அப்படிங்கிற செயலி. இது என்ன செய்யும் அப்படின்னா சித்தாரானுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். செயற்கைக்கோள் ஏவு உறுதி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்கம் டிஜிட்டல் முறையில சேகரிச்சு அதை பயன்படுத்தி ஒரு வாகனம் எப்படி செயல்படும், எவ்வளவு வேகத்துல போகும், எவ்வளவு கிலோமீட்டரால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை வாகனத்தை பத்தின செயல்பாடுகளை முன்னாடி அதை யூகிக்க முடியும், அதாவது கணிக்க முடியும், ஃபோர்டெல் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த சித்தாரா செயலி மூலமா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க.
அடுத்தது இதுதான் என்னன்னா, இத நம்ம எளிதா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்ல தூக்கி வீசணும் அப்படின்னா, அந்த கல் எந்த திசையில போகும்? எவ்வளவு கோணத்துல, எவ்வளவு டிகிரில போகும்? எந்த டைம்ல போய் ரீச் ஆகும்? எந்த இடத்துல விழும்? எவ்வளவு பிரஷர் அதுக்கு குடுக்கணும்? அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த சித்தாராமனுடைய முக்கியமான பணி. அடுத்து வந்து முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர், அறிவியல் அறிஞர் அப்துல் கலாம். இவர் தான் என்னன்னா, நம்ம வந்து அறிவியல் துறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இவரை வந்து நம்ம விட்டு நம்ம லெசன் மூவ் ஆகவே முடியாது. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவூர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாமின் ஈடுபாட்டினால் அவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றிருக்காரு. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து பெற்றிருக்காரு. எந்த வருஷம் பெற்றிருப்பாரு அப்படின்னா 1997. இவர் பத்மபூஷன் விருது வந்து 1981 பெற்றிருப்பாரு. பத்ம விபூஷன் 1990 வந்து வாங்கியிருப்பாரு. இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் வழினா தமிழ் வழியில் தான் படிச்சிருக்காரு. 1957 முதல்ல இருந்தே ரஷ்யா உட்பட பல நாடுகள் வந்து செயற்கைக்கோளை ஏவி இருக்கு. அது எல்லாமே ராணுவத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. வல்லரசு நாடுகள் எல்லாமே அதனுடைய ஆற்றலை காண்பிக்க ஆரம்பிச்சப்போ 50 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, விக்ரம் சாராபாயின் தொழில்நுட்பத்தை மக்களுக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சிருக்காங்க. அதனுடைய விளைவாதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிச்ச கருவி வந்து என்ன அப்படின்னா ஸ்மார்ட் போன்ஸ். இப்ப நம்ம திறன் பேசிகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்ல, இது எல்லாமே செயற்கைக்கோள் மூலமா தான் என்னன்னா பயன்பட்டு இருக்கு. அது மூலமா தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இணையவழிகள் வந்து இவ்வளவு வேகமா நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா செயற்கைக்கோளுடைய பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து முக்கியமான ஆள்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்மதி. அரியலூர்ல பிறந்த இவங்க 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவில் 1984ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். 2012ல உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரிசார்ட்-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தினுடைய இயக்குநராகவும் பணியாற்றிருக்காங்க. இவர் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியல் அறிஞர். அடுத்த கருவி என்ன அப்படின்னா நேவிக். இந்த செயலி வந்து கடல் பயணத்துக்காக இவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது எல்லா மீனவர்களுமே என்னன்னா இந்த அவங்களுடைய போட்ல வந்து இந்த கருவியை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. பல விதங்களையும் பயன்படும். கடலை தாண்டிதான் என்னன்னா ஒரு எல்லைக்கோட்டை தாண்டிதான் அப்படின்னா அது வந்து எச்சரிக்கும். மீன்கள் எந்த பகுதியில அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்காக இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சி வந்து இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது விண்வெளி துறையில 3 வகையான தொழில்நுட்பங்கள் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றி செல்லும் ஏவு ஊர்தி, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை மக்களினுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல். இந்த மாதிரிதான் 3 வகையா இது பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம கூடிய விரைவில் நம்ம GSLV Mark 2 ஏவுகணை 3.25 டன்கள் இருக்கும் திறனாக மாற்றப்பட்டு GSLV Mark 3 ஏவுகணை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஏவுகணைகளா விட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து முக்கியமான ஆள்னு பார்த்தோம் அப்படின்னா அருணன் சுப்பையா. இவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளராக மற்றும் திட்ட இயக்குனர் ஆவார். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி என்னும் ஊரை சேர்ந்தவர். இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுகலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கின்றார். அடுத்து யார் பார்க்க போறோம் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. இவர் வந்து இளைய கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில கோதைவாடி அப்படிங்கிற சிற்றூர்ல பிறந்திருக்காரு. 11ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில தமிழ் வழியில பயின்றிருக்காரு. இது வரைக்கும் 5 முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணியாற்றி வராரு. நம்முடைய நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுகளும் சந்திரயான்-1 திட்டத்தின் திட்ட இயக்குநராகவும் பணியாற்றிருக்காரு. சந்திரயான்-2 திட்டத்திலும் பணியாற்றிட்டு வராரு. சர் சி வி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்கிறாரு. அடுத்து வணிக நோக்கத்துல இஸ்ரோவினுடைய செயல்பாடு என்ன, அடுத்து என்னென்ன செயற்கைக்கோள்ல அனுப்ப போறாங்க, எதெல்லாம் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவும் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா அந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற ஆத்தர்ஸ் எல்லாரும் பார்க்கணும். மயில்சாமி அண்ணாதுரை, அருணன் சுப்பையா, வளர்மதி, சிவன், அப்துல் கலாம். இவங்க எப்ப வந்து என்ன திட்டத்துக்கு இயக்குனரா இருந்திருக்காங்க, என்னென்ன பரிசுகள் வாங்கியிருக்காங்க, அல்லது இவங்களுடைய நூல் என்ன, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா படிச்சுக்கிடணும். அடுத்து நம்ம இலக்கண பகுதி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள். நம்ம அன்னைக்கு வல்லினம் மிகும் எங்கெல்லாம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப எந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாது அப்படிங்கறத பார்க்க போறோம்.
வல்லினம் மிகும் போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். அப்ப என்னென்ன சொற்கள் எல்லாம் வல்லினம் மிகல அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அப்ப எந்த சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் சொல்லி அன்னைக்கு பார்த்தோம்? ஏதாவது வார்த்தை சொல்லலாமா? அப்பொருள், அப்பொருள், அச்சட்டை, எத்திசை, இந்த காலம், இந்த மாதிரி சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அது இது அப்படிங்கிற சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் வந்து மிகாது. அடுத்தது வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எந்த வினா பெயர்கள்லாம் அப்படின்னா எது கண்டாய், எவை தவறுகள், இந்த மாதிரி வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அடுத்தது எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்லயே வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது, கிளி பேசும். இதுல எழுவாய் அப்படிங்கிறது என்னது? குதிரை தாண்டியது அப்படிங்கிற வாக்கியத்துல குதிரை, குதிரை அப்படிங்கறதான் எழுவாய். அந்த எழுவாய்க்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகாது. அடுத்தது மூன்றாம் ஆன்றாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. விரி அப்படின்னா அந்த உருபு வந்து வெளிப்படையா வரும். இப்ப அண்ணனோடு போ, இதுல எது வேற்றுமை உருபு? ஓடு, ஓடு. அடுத்து எனது சட்டை, இதுல வரக்கூடிய வேற்றுமை உருபு அது. அது. அப்போ மூன்றாம் வேற்றுமை வெளிப்படையா வந்தாலும் வல்லினம் வந்து மிகாது. ஆறாம் வேற்றுமை வெளிப்படையா வந்தாலும் வல்லினம் மிகாது. நான் முதல்ல எந்த இதெல்லாம் வல்லினம் மிகுது அப்படிங்கறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புக்ல இருக்காது. வேற்றுமை தொகை 4, 6, 7 இந்த மூன்றுலயும் வல்லினம் மிகும். வேற்றுமை தொகையில 4, 6, 7. அடுத்தது வேற்றுமை விரி. விரி அப்படின்னா வெளிப்படையா வர்றதுல 2, 4 இந்த ரெண்டுலயும் வல்லினம் மிகும். அடுத்தது உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில 2, 3, 4, 5, 7 இந்த 5 வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையிலையும் வல்லினம் மிகும். நோட் பண்ணிட்டீங்களா? திரும்ப சொல்லணுமா? ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அந்த தேர்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. உருபும் பயனும் உடன்தொக்க தொகையா? அதான். அதுல வந்து 2, 3, 4, 5, 7. நான் திரும்ப முதல்ல இருந்து சொல்றேன். வேற்றுமை தொகையில வந்து 4, 6, 7 4, 6, 7 இந்த மூன்றுலையும் வல்லினம் மிகும். வேற்றுமை விரி. விரி அப்படின்னா வெளிப்படையா வரும் அந்த உருபு. அதுல வந்து 2, 4 இந்த ரெண்டுலையும் வேற்றுமை வல்லினம் வந்து மிகும். அடுத்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில 2, 3, 4, 5, 7 இந்த 5லயுமே வல்லினம் வந்து மிகும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே. நீங்க இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க எதுல வராது அப்படிங்கறத ஈஸியா பண்ணிடலாம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? விழி தொடர்களில் வல்லினம் மிகாது. விழித்தொடர் அப்படின்னா விழி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்? அழைத்தல். விழி அப்படின்னா அழைத்தல். ஒருத்தங்களை நம்ம கூப்பிடும் போது நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து அம்மா, அப்பா, இல்ல கண்ணன் அப்படின்னா கண்ணா, சரவணன் அப்படின்னா சரவணா அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தங்களை அழைக்கிறோம்னா அதுக்கு பேர் தான் வல்லினம். சாரி, விழித்தொடர். அந்த விழித்தொடர்ல வல்லினம் வந்து மிகாது. தந்தையே பாருங்கள், மகளே தா, இதெல்லாம் ரொம்ப தூய தமிழ்ல இருக்கு. இப்ப இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அண்ணா இங்கே வா, அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது வெளித்தொடர்ல வல்லினம் மிகாது. அடுத்தது பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரெச்சம் அப்படின்னா அந்த சொல்ல ஒரு சொல் பெயரெச்சம் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அது எந்த எழுத்துல வந்து முடியும்? அப்படிங்கறத முடியும். வெரி குட். இப்ப வந்த சிரிப்பு, அப்ப த அப்படிங்கறத பிரிச்சோம் அப்படின்னா இத்து பிளஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அப்ப அந்த மாதிரி வந்தது அப்படின்னா பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. பார்த்த பையன். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகுமா மிகாதா? இப்ப பார்த்தோம்ல. மிகும். வல்லினம் வந்து மிகும். அது தொகையா வந்ததுன்னா மிகாது. இப்ப நாடு கண்டான், இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அப்ப இத வந்து விரியா வந்திருந்தா அந்த நாடு கண்டான் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படி வந்திருக்கும் நமக்கு? நாட்டை கண்டான்.
நாட்டை கண்டான். அப்ப நம்ம நாட்டைன்னு சொல்லும் பொழுது அங்க நம்ம இக்கு போட்டிருப்போம். அதுல வல்லினம் மிகும். இப்ப நாடு கண்டான்னு சொல்லி வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால தொகையில வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். படி அப்படின்னு முடியக்கூடிய வினை எச்சத்திலையும் வல்லினம் மிகாது. அடுத்தது வியங்கோல் வினைமுற்றுடலையும் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா ஒருத்தங்களை நம்ம வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல் இல்லது ஒண்ணு வரும். வாழ்த்து இப்ப நம்ம யாராவது அரசியல் கட்சி பண்ணாங்கன்னா வாழ்க வாழ்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க, இல்ல ஒழிக ஒழிகன்னு சொல்லுவாங்க. யாராவது வந்தாங்க அப்படின்னா வருக வருகன்னு சொல்லி வரவேற்பாங்க. இந்த மாதிரி சொற்கள்ல வந்து இந்த மாதிரி வியங்கோல் வினைமுற்றுடர்லையும் வல்லினம் வந்து மிகாது. அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகையில வல்லினம் மிகவே செய்யாது. எடுத்துக்காட்டு நம்ம ஊறுகாய் பார்த்தோம். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அதே மாதிரி குடி தண்ணீர் அப்படின்னா குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர். வினைத்தொகையில என்னைக்குமே வல்லினம் என்ன செய்யாது அப்படின்னா மிகாது. அடுத்தது 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. நம்ம இன்னைக்கு 8 தொகை, 10 பாட்டு அந்த 2 எண்ணு பெயர்கள் மட்டும் தான் வல்லினம் மிகும் சொல்லி பார்த்தோம். மத்த எண்ணு பெயர்களுக்கு வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு ஒரு புத்தகம், 3 கோடி, இதெல்லாம் வல்லினம் வந்து மிகாது. அடுத்தது உண்மை தொகை. உண்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது. தாய் தந்தை, தாய் தந்தை இதுல என்ன உண்மை தொகை வந்து மறைஞ்சு வந்திருக்கு? இதை நம்ம எப்படி விரிச்சு எழுதுவோம்? தாயும் தந்தையும், இரவும் பகலும். அப்ப வந்து மறந்துறதுனால அது வந்து உண்மை தொகை. இதுலயும் வல்லினம் மிகாது. அடுத்தது அன்று சொன்னார், என்று வருவார், அவராவது தருவதாவது, யாரடா சொல், ஏனடி சொல்கிறாய், கம்பரை போன்ற கவிஞர் யார். இந்த மாதிரி சொற்கள் பின்னாடியும் வல்லினம் வந்து மிகாது. அப்புறம் அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அவ்வாறு, அத்தகைய, அப்போதைய, அப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அடுத்து 3, 5, 6 வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. இப்ப என்னோடு சேர், இதுல என்ன உருவு மறைஞ்சு என்ன உருவு வெளிப்படையா வந்திருக்கு? ஓடு. ஓடு. மரத்திலிருந்து பறி. இதுல என்ன உருவு மறைஞ்சு வந்திருக்கு? என்ன உருவு பயின்று வந்திருக்கு? மரத்தில் இருந்து பறி. மரத்தில் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு, 5ஆம் வேற்றுமை உருபு. அடுத்தது குரங்கினது குட்டி. இதுல என்ன வேற்றுமை உருபு பயின்று வந்திருக்கு? அது அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொடர். அப்ப 3, 5, 6 ஆகிய வேற்றுமை தொடர்கள் உருபு வந்து வெளிப்படையா வரும்பொழுது வல்லினம் மிகாது. அடுத்து 2, 3, 4, 5 ஆகிய வேற்றுமை தொகைகள்ல வல்லினம் மிகாது. தமிழ் படி அப்படின்னா தமிழை படி. இப்ப தமிழை படி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல வந்து வல்லினம் மிகும். கை தட்டுனா கையால் தட்டு, வீடு சென்றாள்னா வீட்டுக்கு சென்றாள், வரை பாய்ந்தான்னா வரை இருந்து பாய்ந்தான். இதுதான் என்ன அப்படின்னா இதனுடைய தொகைகள்ல வல்லினம் மிகாது. அடுத்தது நிலைமொழி உயர்திணையா அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாது. உயர்திணை அப்படின்னா அது வந்து யாரை குறிக்கும்? ஆண், பெண், மனிதர்கள். ஆதரவுடைய மனிதர்கள் எல்லாரையுமே நம்ம உயர்திணைக்குல கொண்டு வருவோம். அப்ப அக்ரணைக்குல நம்ம யாரெல்லாம் கொண்டு வருவோம்? விலங்குகள், விலங்குகள், பறவைகள், உயிரற்ற பொருட்கள், இந்த மேஜை, நாற்காலி, இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் இது எல்லாமே எதுல கொண்டு வந்துருவோம்னா அக்ரணைக்குல கொண்டு வந்துருவோம். அப்ப நிலைமொழி அப்படின்னா முதல்ல வரக்கூடிய நிலைமொழியில வந்து உயர்திணையா அமைஞ்சதுன்னா அந்த பெயர் தொகையில வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தலைவி கூற்று. இதுல தலைவி அப்படிங்கிறது உயர்திணை, அதுதான் பெயர் சொல்லா வந்திருக்கு. அந்த தொகையில வல்லினம் மிகாது. தொண்டர் படை. அடுத்தது சால, தவ, குட, தள என்னும் உரிச்சொற்களின் தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா அந்த சால, தவ, குட, குழ இதுக்கடுத்து எழுதினோம்னா சால பேசினான், தவ புதல்வன். இப்ப தவ புதல்வன் எழுதும் பொழுது இப்பு போடுவோம், அதுல வல்லினம் வந்து மிகும். அதனால அந்த 4 உரிச்சொற்களை தவிர எடுத்துக்க என்னெல்லாம் அப்படின்னா சால, தவ, தட, குழ இந்த 4 உரிச்சொற்களை தவிர மிச்ச உரிச்சொற்கள்ல வந்து வல்லினம் வந்து மிகாது. உரு பொருள், நனி தின்றான், கடி காவல். அப்போ ஒருவேளை உரிச்சொற்கள் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் சரிதான். உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்தாலும் சரிதான். இல்லைன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா சில உரிச்சொற்களின் பின் மட்டும் வல்லினம் மிகும் இந்த மாதிரி கொடுத்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் அல்லது கூற்று வந்து சரிதான். இல்ல உரிச்சொற்களின் பின் மொத்தமா மிகவே மிகாது அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சில உரிச்சொற்கள் அந்த குறிப்பு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க வந்து சரி அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றையும் வல்லினம் வந்து மிகாது. பார், சல இதெல்லாம். அப்புறம் கல் என்னும் அக்ரணை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாது.
கல் அப்படிங்கிறது நம்ம ப்ளூரல் ஃபார்ம். இப்ப கருத்து அப்படின்னா கருத்துகள், பொருள் அப்படின்னா பொருட்கள், வாழ்த்து அப்படின்னா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எழுத மாட்டோம், பொருட்கள் எழுத மாட்டோம். எல்லாமே வாழ்த்துகள், பொருள்கள், கருத்துக்கள் தான் எழுதுவோம். இந்த மாதிரி அக்ரணைக்கு பின்னாடி நம்ம பன்மையை சேர்க்கும் பொழுது வல்லினம் வந்து மிகாது. அடுத்தது பை, கை இந்த மாதிரி ஐகார வரிசையில முடியும் போது உயிர்மை வந்து ஓரெழுத்து சொற்களாய் வரும்போது மட்டும் அவற்றோடு கல்விகுதி சேரும் போது வல்லினம் வந்து மிகாது. சரி, அடுத்து பாருங்க. வல்லினம் வருமா? தோழி, கூற்று. இதுல வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது. மிகாது. எதனால மிகாது? அல்ல தோழிங்கிறது என்ன? உயர்திணை வருது. தோழிங்கிறது உயர்திணை. வெரி குட். அடுத்தது பெரிய தம்பி. வல்லினம் என்னது? வல்லினம் மிகாது. பெரிய தம்பி, சிறிய பறவை, பழகு தமிழ், இது கேள், எலி கடிக்கும், ஓடிய குதிரை, தரும்படி சொன்னார், வாழ்க தலைவர், கார்காலம், இது எதுலையுமே வல்லினம் வந்து மிகாது. சரி, அடுத்த குரலை கொடுத்திருக்காங்க. வல்லினம் இடலாமா? வாழ்த்துகள். இக்கு வருமா வராதா? இப்பதானே பார்த்தோம் வாழ்த்துக்கள் வராது. வாழ்த்துகள் தான் வரும். அதே மாதிரி அடுத்து எழுத்துக்கள் வராது. வராது. எழுத்துகள். திருநிறை செல்வன். நிறைய கல்யாண பத்திரிகை எல்லாம் இந்த வார்த்தைகளை பார்த்திருப்பீங்க. திருநிறை செல்வன் இல்ல திருவளர் செல்வி, இவங்களுக்கும் அவங்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு போட்டிருப்பாங்க. அதுல இச்சு வருமா வராதா? வராது. திருநிறை செல்வன், திருவளர் செல்வி அப்படிங்கறதான் போடணும். அடுத்து எது சரி எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம். இதுல எந்த வல்லினம் வருமா வராதான்னு கரெக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் இப்ப வராது. அண்ணாமலையில இப்பு வராது. அடுத்து பல்கலைக்கழகம்ல வரக்கூடிய இக்கு வரலாமா வரக்கூடாதா? அதுல இக்கு வந்து வரலாம். பல்கலைக்கழகம் அதுல இக்கு வந்து வந்தது சரி. அடுத்தது அத்தனை சிறிய. இச் வரலாமா? சரியா தவறா? வராது. அதுவும் அத்தனை சிறியன்னா வரும். அடுத்தது ஆத்திச்சூடி. இச் வரலாமா வரக்கூடாதா? வரும். அது வந்து சரி. அடுத்தது எடுத்துக்காட்டுகள். சரி. எடுத்துக்காட்டுகள் சரி. அடுத்து கீழ்ப்பக்கம். தவறு. தவறு. அங்க வந்து இப்பு வரணும். அடுத்தது சான்றோர் பேரவை. சரி. சரி. சென்னை பல்கலைக்கழகம். சென்னைக்கு இப்பு வராது. அடுத்து பல்கலைக்கழகம்க்கு வந்து இக்கு வரும். அடுத்தது தயிர்ச்சோறு. அது நம்ம தயிர் சோறு அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கு இச்சு போட்டு சொல்ல மாட்டோம். அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் வல்லினம் மிகும் மிகாரங்களை கண்டறிந்து எழுதுக. வங்கி கடன். இக்கு வருமா வராதா? வரும். வரும். வங்கி கடன். பறிக்காதி. பழங்களை பறிக்காதீர்கள் இப்பு வரும். அடுத்து திட்ட குழு. வரும். திட்டக்குழு. அடுத்தது அரசு ஆணை பிறப்பித்தது. இதுல வருமா வராதா? வராது. வராது. மருந்து கடை. இதுலயும் வராது. அடுத்து வேலையில்லா பட்டதாரி. இதுல இப்ப வருமா வராதா? நீங்க சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சொல்லும் பொழுது அது வந்து அந்த எழுத்து வருதா வரலையா அப்படின்னு வாயில உச்சரிச்சு பாருங்க. வராது. வேலையில்லா பட்டதாரி. இப்ப வராதா? இப்ப வரும் தான் நினைக்கிறேன். வேலையில்லா பட்டதாரி. சரி, அந்த ஒண்ணு மட்டும் நான் செக் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். சரியா? அடுத்து சிறப்பு பரிசு. வரும். வரும்.
சரி. அடுத்து கீழ்காணும் 3 தொடர்களுள் எது சரி எது தவறுன்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல வந்து இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். 2வது வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. 3வது திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிற கூற்று நீங்க கண்டுபிடிக்கணும். கூற்று சரி. முதல் இது சரி. சரி. அடுத்தது 2வது ஆப்ஷன் 2 கரெக்ட். ஆப்ஷன் 2 கரெக்ட். செகண்ட் வந்து தப்புன்னு சொல்றீங்களா? செகண்ட் என்ன தவறு இருக்கு அதுல? என்ன வந்திருக்கணும்? செலுத்த இயலும் வரும். செலுத்த இயலும். நம்ம வங்கி அட்டை இல்லாமலே நம்மளால போன் மூலமாவோ வங்கி கணக்கு மூலமாவோ பணத்தை வந்து செலுத்த முடியும். அங்க செலுத்த இயலாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். சரி, வந்து தவறு. அடுத்து 2வது கேள்வி. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஆப்ஷன் பி ஊரக திறனாய்வு தேர்வு. ஆப்ஷன் பி ஊரக திறனாய்வு தேர்வு. அதுதான் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி ட்ரஸ்ட் அப்படிங்கிற நேம்ல வந்து இது பண்ணுவாங்க. அப்ப தேசிய திறனறிவு தேர்வு முதல் ஆப்ஷன் வந்து எந்த ஸ்டாண்டர்டுக்கு நடத்துறாங்க? ம் 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் முதலது தேசிய திறனாய்வு தேர்வு. அப்ப தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு எந்த வகுப்புக்கு? 8th ஸ்டாண்டர்ட் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக அது வந்து நடத்துதாங்க. அடுத்தது ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? நுகர்தல், தொடு உணர்வு, கேட்டல், காணல். தொடு உணர்வு. தொடு உணர்வு. வெரி குட். தொடு உணர்வு தான். அதுல அதனோடு அப்படிங்கிறது அந்த உற்றறிவரை தான் குறிக்குது. பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க. அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் ஏந்தி என்னை ஏந்தி நடப்பர். இணையமா, தமிழ், கணினி, ஏவுகணை? ஏவுகணை. ஏவுகணையா வரும்? எல்லா இணையம். இணையம் இல்ல. இணையம் தவறு. தமிழ். ஓஎன் சமகால தோழர்களேன்னு சொல்லி வைரமுத்து எழுதியிருப்பார்ல, எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பார். எல்லா கோள்களிலும் தமிழை ஏற்றி என்னன்னா உலகறிய செய்யுங்கள்னு சொன்னார்ல, அது கன்ஃபியூஸ் பண்ணதான் உங்களுக்கு இணையம் ஏவுகணை எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து தமிழ். அடுத்தது இது செயற்கைக்கோள் ஏவுறுதியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். 2வது இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி. எந்த செயலி? 2 இது கண்டுபிடிங்க. ஆப்ஷன் டி லாஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் வந்து முன்கூட்டியே ஒரு செயல்பாட்டு அறிவது வந்து சித்தாரா. கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி வந்து நேவிக். அடுத்தது பின்வரும் பத்தியில் இடம்பெற்றுள்ள பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை எழுதுக. இப்படி உங்களுக்கு பேராகிராஃபா கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொடுத்து அதுக்கான தமிழ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இதுல நான் வாசிக்கிறேன். பிறமொழி சொற்களுக்கு மட்டும் தமிழ் சொற்கள் கரெக்டா சொல்லுங்க. நாக்கு தான் ஐம்புலன்களிலேயே ரொம்ப வீக். வீக் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? பலவீனம். பலவீனம். சரி. அதற்கு 4 ஆதார ருசிகள் தான் தெரியும். ருசி நம்ம என்ன சொல்லுவோம்? சுவை. வெரி குட். எலுமிச்சையின் புளிப்பு, சர்க்கரையின் தித்திப்பு, காப்பியின் கசப்பு, உப்பு இவை தவிர சேவரி என்று சொல்கிற டேஸ்ட் எல்லாம். சேவரி எப்படின்னா? ஸ்வீட்ஸ், இனிப்பு. இல்ல ஸ்வீட்ஸ் வராது. இல்ல சேவரி அப்படிங்கிறது கார சுவை அப்படின்னு சொல்லிதாங்க. அடுத்து கார சுவை தான் சேவரி. சேவரி என்று சொல்கிற டேஸ்ட். டேஸ்ட்னா சுவை. அதுக்கு முன்னாடி நம்ம காப்பியின் கசப்புன்னு பார்த்தோம்ல. காப்பி அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? தேநீர். இல்ல தேநீர் வந்து டீக்கு தான் தமிழ் பதம் தான் தேநீர். காப்பிக்கு குழம்பி. குழம்பி. வெரி குட். குழம்பி அப்படிங்கறதுதான் காப்பியினுடைய தமிழ் சொல். இந்த 4 ஆதார ருசிகளும் கலப்புதான். இந்த ருசிகளை தொட்டு அறிய நாக்கில் வெவ்வேறு இடங்கள் உண்டு. அப்புறம் தித்திப்பு, உப்பு, குறிப்பாக மனிதத்தில் நாக்கில் 9,000 சுவை அரும்புகள் உண்டு. அலட்டல் வேண்டாம். அலட்டல் அப்படின்னா
அலட்டல் அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து குழந்தையின் நாக்குடன் ஒப்பிடும் போது இது ஒன்றுமே இல்லை. ஏதாவது மருந்தை நாக்கில் தொட்டால் குழந்தைகள் என்னமாக எக்ஸ்பிரஷன் காட்டுகின்றன. எக்ஸ்பிரஷன் அப்படின்னா தமிழ் பதம் என்ன சொல்லுவோம்? உணர்ச்சிகள். உணர்ச்சிகள். நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சொல்றோம்ல, உணர்ச்சிகள். சுவைக்கு வாசனையும் சேர வேண்டும். வாசனைனா மனம். மனம். நறுமணம். வெறும் மனம் வராது, நறுமணம். இரண்டும் ஒத்துழைத்தாதான் பாதாம் அல்வா. அல்வானுடைய தமிழ் சொல் நமக்கே தெரியாது. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். அல்வானா என்ன தமிழ் பதம்? அல்வானா இனிப்பு களி. எழுதி வச்சுக்கோங்க, இனிப்பு களி. அடுத்து ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமுடைய தமிழ் பதம் பனிக்கூழ். பனிக்கூழ் சொல்லலாம், என்னன்னா பனிக்குழைவு. ரெண்டுமே சரிதான். ஐஸ்கிரீம் அப்படின்னா ஒண்ணு பனிக்குழைவு இல்லைன்னா பனிக்கூழ் போன்றவற்றை ரசிக்க முடியும். ரசிக்கனா கழிக்க இல்ல மகிழ முடியும். மூக்கை பிடித்துக் கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள், ஜில் என்று இருக்கும். ஜில் அப்படின்னு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? குளிர். குளிர்ச்சி. குளிர்ச்சியா இருக்கும். அவ்வளவே. கூடவே சூடும் உணவின் தோற்றமும் முக்கியம். மூக்குக்கு மொத்தம் 7 வாசனைகள். கற்பூர வாசனை, பெப்பர்மின்ட் வாசனை. பெப்பர்மின்ட் அப்படின்னா தமிழ் பதம் புதினா. புதினா. வெரி குட். பெப்பர்மின்ட் அப்படின்னா புதினா சுவையுள்ள மிட்டாய்கள். மலர்களின் வாசனை மஸ்க் என்னும் அரபு சேக் சென்ட். மஸ்க் அப்படின்னா ஆண்மானிலிருந்து எடுக்கப்பட்ட வாசனை திரவியம். அததான் மஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஸ்காரா அதெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு வாசனை திரவியம் தான் மஸ்க். ஆண்மானிலிருந்து எடுக்கப்பட்ட வாசனை திரவியம். அடுத்து அரபு சேக் சென்ட் வாசனை. ஈத்தர். ஈத்தர் அப்படின்னா தீப்பற்றக்கூடிய பொருள் அல்லது பெட்ரோல். பெட்ரோலுக்கான தமிழ் பதம் நம்ம எல்லாருமே பெட்ரோல் தான் பயன்படுத்திட்டு வரோம். பெட்ரோல் அப்படின்னா கல் நெய்ன்னு அர்த்தம் தமிழ்ல. கல் நெய் அல்லது கண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 சுழி இன் போடணும். ஒண்ணு கல் நெய்ன்னு போடுங்க, குண்டுல லட்டுக்கு வரக்கூடிய இல் போட்டு கல்நெய் எழுதிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா கண்ணெய் 2 சுழி இன் போட்டு கண்ணெய். வாசனை அழுகிய முட்டை, காட்டமான அமில வாசனை, இதெல்லாம் வருது. அமிலம் அப்படின்னா காடி புளியம் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அவ்வளவுதான். மத்தபடி இதுல வந்து வேற பிறமொழி சொற்கள் வந்து கிடையாது. அலட்டலுக்கு என்ன சொன்னீங்க? அலட்டல் வந்து மிகைப்படுத்தி சொல்லுதல். தேங்க்யூ. ஓகே. அடுத்து இது பாருங்க. ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக. எண்ணெய் ஊற்றி டேஷ் விளக்கு ஏற்றியுடன் இடத்தை விட்டு டேஷ். மேல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. விலங்கு, எழுதி, அகல், கால், அலை. என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு? அகல் விளக்கு. எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியுடன் இடத்தை விட்டு அகல். அடுத்து 2வது, எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்க வா. கீழே ஈரம் பார்த்து உன் டேஷை வை. கால். வெரி குட். கைப்பொருளை கடல் டேஷில் தொலைத்து விட்டு கரையில் தேடி டேஷ் இருந்தால் கிடைக்குமா? அலையில் தொலைத்து விட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா? வீட்டு டேஷ் ஆன நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும். வெளியில் அதனை கழுத்து டேஷுடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும். விலங்கு. வெரி குட். எழுத்தாணி கொண்டு டேஷ் தமிழை ஏவுகணை டேஷ் எழுதி கோளிலும் ஏற்றுங்கள். எழுதிய தமிழை ஏவுகணையில் எழுதுங்கள். அவ்வளவுதான். அப்புறம் கலைச்சொல் மட்டும் பாத்துக்கோங்க. ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை மிசைல், கடல் மைல் நாட்டிக்கல் மைல், காணொலி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ், பதிவிறக்கம் டவுன்லோட், பயணியர் பெயர் பதிவுனா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், மின்னணு கருவி அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ். இதோட 4வது இயல் வந்து முடிஞ்சது. அடுத்து நம்ம அடுத்த கிளாஸ்ல 5வது இயல் பார்க்கலாம். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருக்கா? 4வது இயல் எந்த ஸ்டாண்டர்ட் வந்து? என்ன மேடம் கேட்டீங்க? எந்த ஸ்டாண்டர்ட் மேம் இது? இது 9th ஸ்டாண்டர்ட் பாத்துட்டு இருக்கோம் மேம் இப்போ நம்ம. ஓகே ஓகே. டவுட் எதுவும் இல்லைன்னா நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சாரி, நான் 7:30க்கு முடிக்கணும்னு நினைச்சேன். சாரி, ரொம்ப சாரி. டவுட்னா கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.